1700 சம்பளத்தோடு உங்களை சந்திக்கிறோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்னா சொன்னதை மட்டும்தான் செய்யும், செய்யறதை மட்டும்தான் சொல்லும். எதிர்காலத்திலையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்றதை மட்டும்தான் செய்யும், செய்யறதை மட்டும்தான் சொல்லும். இன்னைக்கு நிறைய பேரு காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு உங்களை கேள்வி கேட்கறதுக்கு இந்த நாட்டில் உரிமை வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் தான். அதுதான் முதல்ல காங்கிரஸ் செஞ்சிச்சு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால மாத்திரம் தான் இலங்கையில 3 நாளில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டாட முடியும். மற்றவெல்லாம் மாச கணக்கா உட்காந்து நோட் புக்கை போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். எங்க தெரியாது காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு? நீங்க கேட்கிற கேள்வி ஒவ்வொன்றும் உங்களோட தாத்தா பாட்டிய கேள்வி கேட்கிற மாதிரி, உங்களோட ஐயாவை கேள்வி கேட்கிற மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன காங்கிரஸுக்கு பண்ணிச்சோ அதேதான் காங்கிரஸ் பண்ணிருக்கு. இன்னைக்கு இந்த சம்பள உயர்வு எடுத்துக்கங்க. காங்கிரஸ் வாங்கி கொடுக்காதுன்னு சொல்லி பட்டாசு போட நிறைய பேர் இருந்தா. ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு கடுமையான இது சாதாரண இது கிடையாது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட போஸ்டர் கூட நிறைய பேர் எடுத்து திரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா என்னையா போஸ்டரை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குது? காங்கிரஸை பார்த்து பயம் இருக்குது, காங்கிரஸோட போஸ்டரும் பார்த்தா பயமா இருக்குது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அடுத்த சம்பள பிரச்சனை இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் பேசும். அடுத்த சம்பள பிரச்சனை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பேசும். அதுக்கு அடுத்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் பேசும். என்னைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டும் தான் பேசும். மற்றவெல்லாம் பேப்பர்லையும் டிவிலையும் ரேடியோவில் மட்டும் தான் பேசும். போற்றவர் போற்றட்டும், தூற்றுவர் தூற்றட்டும். நம்மளோட இலக்கில இருந்து என்னைக்கும் வழிமாறி போக மாட்டோம்.